இன்சூரன்ஸ் நம்ம ஊர்ல இன்சூரன்ஸ் பத்தின அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இந்த அவேர்னஸை கோடிகளா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி 3 பேர் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. அதை கோடிகளாவும் மாத்த செய்யறாங்க. எப்படி செஞ்சாங்க, என்னென்ன யுக்திகள் பயன்படுத்தினாங்க, மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க, இப்படி வளர்ந்த ஒரு கம்பெனிக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடும், ஒரு பிசினஸ் ஓனரா இந்த கம்பெனில இருந்து நாம என்னென்ன விஷயங்களை கத்துக்கலாம், இது எல்லாத்தையுமே தான் இந்த பிராண்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். யூ கெஸ் த பிராண்ட் ரைட். எஸ், இட் இஸ் பாலிசி பஜார். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யாஷிஷ் தயா, அலோக் பான்சல், அவனிஷ் நிர்ஜர் இவங்க தான் இதை ஆரம்பிக்க போறாங்க. சரி, இதை ஆரம்பிச்சதுக்கான ஒரு ஐடியான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யாஷிஷோட ஃபாதர் கிட்ட வந்து ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறார். அவரோட ஃபாதர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறார். வாங்கும்போது இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஹிடன் சார்ஜஸ் நிறைய போட்டதை வந்து யாஷிஷ் பார்க்குறாரு. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சாக அவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த சேலஞ்சை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், அதாவது பப்ளிக்கு, மக்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்தா பத்தாது, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது இந்த பிரைஸ் டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க ஒரு சேலஞ்சா எடுத்து ஒர்க் பண்றாங்க. நான் முன்னாடி சொன்ன இந்த 3 பேருமே ஐஐடி, ஐஐஎம் பேக்ரவுண்ட்ஸை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராசஸ் கொண்டு வரலாம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் லாகின் பண்ணலாம், எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்க ப்ராடக்ட் சர்வீஸை காமிச்சிக்கலாம், மக்கள் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் ப்ரைஸஸும் டிரான்ஸ்பரண்டாக நம்ம காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்மளோடது, ப்ராடக்ட் அவங்களோடது அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல்ல ஒரு 14 பேர் கொண்ட ஒரு குழுவோடு இதை ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6000க்கு மேலே டீம் மெம்பர்ஸா இவங்க வளர்ந்துருக்காங்க பாலிசி பஜார். எப்படி இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்ப்போம். 2011 இந்த காலகட்டங்களில் லீடு ஜென்ரேஷன், அதாவது இப்போ நான் வந்து இவங்க கிட்ட இருந்து ஒரு பாலிசி எடுக்கிறேன்னு நான் என்னோட டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன் இல்லையா, ஸோ லீட்ஸ், ஸோ அந்த லீட்ஸ் ஜென்ரேஷன்ஸ் மூலியமா அவங்க காசு பார்த்தாங்க. ரெண்டாவது, இது என்னோட பிளாட்ஃபார்ம், இது என்னோட வெப்சைட், இதில் மற்றவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு காசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸில் இவங்க வந்து ஆரம்ப காலங்களில் ஏர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 85% ஆஃப் தியர் ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம் சேல்ஸ். இவங்க பாலிசிஸ் அண்ட் மற்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை விற்கிறது மூலியமா மட்டுமே ஏர்ன் பண்றாங்க. நீங்க இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்கணும்னா இவங்களுடைய அந்த குரோத்தை நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த நம்ம வாடகைக்கு விட்டு நான் காசு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த பொருளை விற்கிறேனோ அதுவே வந்து எனக்கு ஒரு பிரதான ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது. இது ஒரு குரோத்துக்கு, ஒரு கம்பெனியோட குரோத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நாம ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் ப்ராடக்ட்டை அப்படியே கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மேனுஃபேக்சரராக இருப்பாங்க. ஒயிட் லேபிளிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது என் ப்ராடக்ட்டு நான் மற்றவங்களுக்கும் கொடுப்பேன், அவங்க லேபிளிங்கில் போட்டு விற்றுக்கிட்டும், நான் மேனுஃபேக்சரிங்கில் மட்டும் பார்த்துக்கிறேன், என் பிராண்டும் நான் விற்பேன், அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ். இது ஆரம்ப காலங்களில் ஏறக்குறைய இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் பாலிசி பஜார் யூஸ் பண்ணாங்க. நீங்க ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க ப்ராடக்ட் உங்க பிராண்ட்ல மட்டும் வளரணும்னு நினைக்காதீங்க, ஒயிட் லேபிளிங் பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா பாலிசி பஜாருக்கு அது யூஸ் ஆயிருக்கு, நமக்கும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி சைட்ல பைசா பஜார் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்றாங்க. இந்த பைசா பஜார்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, லோன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேஷனுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க ஆரம்பத்திலேயே பாலிசி பஜார் அண்ட் பைசா பஜார் அப்படிங்கறது ஆரம்பிக்கல. ஆரம்பத்துல பாலிசிஸ் மட்டுமே வித்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான ஒரு ஃபீல்ட்ல தான் டீவியேட் ஆகுறாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்றவங்க இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நாம எந்த ஃபீல்டு எடுத்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கோமோ ஏறக்குறைய அந்த ஃபீல்டோட சப் பிரான்ச்சா நம்மளோட 2வது பிஸ்னஸ் டெவலப் ஆகும் போது நமக்கு வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கோர்ல இருக்கும். ஸோ growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கும். சரி, இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2 விஷயத்துல சொல்ல விரும்புறேன். மெடிக்ளைம் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், இது ரெண்டுமே வந்து
கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸார்பிடென்ட்லி ஹை. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்ல எல்லாமே, அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா சொத்தை எழுதிய வெளியே வர்ற அளவுக்கு தான் இப்போ வந்து நமக்கு வந்து செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மெடிக்ளைம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்று தான். நீங்க எந்த கம்பெனில வேணா எடுங்க, நீங்க வந்து இவங்களுக்கு தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, பட் ஒரு மெடிக்ளைம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன ஆகும் நமக்கு தெரியாது, ஆக்சிடென்ட், அன்டைம்லி, we don't know what happens. ஸோ ஒரு மெடிக்ளைம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ரெண்டாவது, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா அதுவும் அதே மாதிரி தான். இப்போ நாம வந்து சடனாக நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நல்லா போயிட்டு இருக்கும் அவங்க ஒர்க் எல்லாமே, சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துருவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வச்சிருந்த அவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் தான். ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி வந்து எந்த விதத்துலையும் சஃபர் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் அஸ் அ ஃபேமிலி லீடராக கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சிச்சுவேஷன்ஸில் போய் நம்ம நின்று கடன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இப்போ ரொம்ப 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 கஷ்டம் அந்த டைம்ல எல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றும். அண்ட் எஸ், டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதுல இருக்கு. ஸோ நீங்க வந்து வாங்கும்போது அந்த குறிப்பிட்ட கம்பெனி கிட்ட, நீங்க ஒரு கம்பெனியில நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நிறைய அது சம்பந்தமான கேள்விகள் கேளுங்க. தெளிவு பெற்றதுக்கு அப்புறம் நீங்க எடுங்க. அதுல எது பெஸ்ட்னு பார்த்து எடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க அவைல் பண்றதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் வித் டிஸ்கவுண்டோட. நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸை ப்ரௌஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது சூட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை வைஸா சூஸ் பண்ணுங்க. இப்போ ரெண்டாவது பார்ட், மார்க்கெட்டிங். இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தின அவேர்னஸ் இன்னுமே நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அவேர்னஸ் முதல்ல கிரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ அவேர்னஸை எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போ இவங்க வந்து மேஜரா டிவி ஆட்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் பிராண்ட் அம்பாசிடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இவங்க வந்து நல்லா விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். 2015 கபில் சர்மா அவரை வந்து ஆன்போர்ட் பண்றாங்க பாலிசி பஜாரோட பிராண்ட் அம்பாசிடரா. ஏன்னா அந்த டைம்ல த கபில் சர்மா ஷோ அப்படிங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருந்துச்சு. கபில் பேசிட்டு இருப்பாரு, சைட்ல பாத்தீங்கன்னா நவஜுத் சித்து இருக்காரு, அவர் வந்து கமெண்ட் அடிப்பாரு. ஸோ இன்னுமே வந்து கபிலோட ஷோ வந்து அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல ட்ரெண்டிங்ல இருக்கும்போதே அவரை வந்து பிராண்ட் அம்பாசிடரா கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் மூலியமா அண்ட் அவர் ஷோஸ்ல நிறைய டைம்ல வந்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, 2018-19 அந்த டைம்ல அக்ஷய் குமாரே இவங்க பிராண்ட் அம்பாசிடரா உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அக்ஷய் வந்து ஒரு பயங்கரமான வாய்ஸ், ஒரு மாஸ் வாய்ஸ், கிலாடி, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அந்த மாஸ் ஃபேன் ஃபாலோயிங்க உள்ள கொண்டு வராங்க. இந்த இடத்துல பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நான் சொல்ற ஒரு சின்ன அட்வைஸ், செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட்ஸ், பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா உங்க பிராண்டுக்கு சப்போர்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபன் டிட்பிட் சொல்றேன். குறிப்பா இன்ஃப்ளூயன்சர் என்டார்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஆக போகுது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு பிராண்டுன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோப்பு பிராண்டுக்கு ஒரு பெரிய ஆக்டர், சே ஃபார் எக்ஸாம்பிள் தீபிகா படுகோனை அந்த சோப் பிராண்ட் என்டார்ஸ் பண்ணிக்குவாங்க. என்னோட பிராண்டுக்கு இவங்க தான் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வருஷத்துக்கு என்னென்ன ஆட்ஸ் வருதோ எல்லாமே அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டீல் பேசிட்டு அந்த ஆட்ஸ் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணிக்குவாங்க இவங்களை வச்சு. நீங்க இப்போ ஒரு பிராண்டா இருக்கீங்க, க்ரோயிங் பிராண்டா இருக்கீங்க அப்படின்னா ட்ரை இன்ஃப்ளூயன்சர் என்டார்ஸ்மெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல பெரிய லெவல்ல போகும். கொஞ்சம் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து பிராண்ட் அம்பாசிடர்ஸை சேஞ்ச் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கான ஒர்க்ல நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸ், ஃபாரின் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. இது இந்தியாவுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போது. அந்த ப்ராசஸை நீங்க இப்போவே பண்ணீங்க அப்படின்னா ஏறக்குரிய எக்ஸ்போஷர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ரெண்டாவது, மொமெண்ட் மார்க்கெட்டிங்ல வந்து பாலிசி பஜார் கில்லாடின்னு தான் சொல்லணும். குறிப்பா ஐபிஎல் கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குரிய ஒரு ரிலிஜன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐபிஎல் சீசன் வந்தாலே வந்து எல்லாரும் ஒர்க்கை விட்டுட்டு வி ஃபோக்கஸ் மோஸ்ட் ஆன் கிரிக்கெட். ஸோ இந்த சினாரியோவை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஐபிஎல் டைம்ல தே பேர்ன் மணி லைக் எனிதிங். அதாவது ஒரு மாஸ் ஆடியன்ஸ் கிட்ட மாஸா நம்ம வந்து கொண்டு போய் அவேர்னஸை கிரியேட் பண்ணும்போது அதுல இருந்து மாஸ் கன்வர்ஷன்ஸ் வரும் அப்படிங்கறத இவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நடக்குது. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து நீங்க எல்லா ஐபிஎல் சீசன்லயும் எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா பாலிசி பஜார் இல்லாத ஒரு ஐபிஎல் சீசனே இருக்காது. ஏன்னா
தெரியும் யார் யார் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டா அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி தே டூ மார்க்கெட்டிங். இப்போ மார்க்கெட்டிங் பார்த்தாச்சு. மூணாவதா சேலஞ்சஸ் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. அதே மாதிரி வர்ற சேலஞ்ச் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை தான் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு குபேர வாய்ப்பு தான் பாலிசி பஜாருக்கு கோவிட் டைம்ஸ்ல வந்துச்சு. அதாவது கோவிட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அவங்களுக்கும் அந்த கோவிட் டைமில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் இருந்துச்சு, ஒரு பயங்கரமான டிப் இருந்துச்சு. பட் அவங்க சுதாரிச்சுட்டாங்க, அது வந்து மேலே வந்துட்டாங்க. எப்படின்னா வெரி சிம்பிள், நோய் வேகமாக பரவிட்டு இருந்துச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த டைமில் ரொம்ப ஜாஸ்தி, அன்டைம்லி டெத்து, யாருக்கு எப்போ என்ன நோய் தொத்தும் அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு ப்ராப்ளமை தன்னுடைய யூஎஸ்பியாக கன்வெர்ட் பண்ணாங்க பாலிசி பஜார். கோவிட் ரிலேட்டடான மெடிக்ளைம் ப்ராடக்ட்ஸ், கோவிட் ரிலேட்டடான டெத்துக்கு காம்பன்சேஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அதை இவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல டிஜிட்டல் ஆட்ஸ், அதாவது சோஷியல் மீடியா ஆட்ஸை ரொம்ப விகரஸா பண்ணாங்க. அண்ட் டிவி ஆட்ஸ்லையும் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இதுக்கான அவுட்புட் அவங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னா டெஃபினட்டா வேற லெவல்ல இவங்க வந்து ஸ்கேல் அப் பண்ணாங்க. ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம காசா மாத்தலாம். இங்கிலீஷ்ல ஒன்னு சொல்லுவாங்க, whenever there is a war at your doorsteps, try making money out of it. தமிழ்ல சொல்லணும்னா, நம் வீட்டு வாயிலில் போர் பூண்டிருந்தால் அதை காசாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இதை எஃபெக்டிவா பண்ணாங்க பாலிசி பஜார். ஸோ பாலிசி பஜார் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங், அதாவது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு 13 ரவுண்ட்ல வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு 22 இன்வெஸ்டர்ஸ் இவங்க கம்பெனிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்டா பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $200 மில்லியன் 2018 இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கியிருக்காங்க பாலிசி பஜார். இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்பேற்பட்ட ஒரு கம்பெனிக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கஸ்டமர் இனர்ஷியா. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனியில் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை வாங்குறேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த ஒரு கம்பெனியை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்படி தான் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை நான் வந்து ஒரு இடத்துல கொடுக்கும்போது கஸ்டமர் ஏறக்குறைய கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அல்லது பழைய ப்ராடக்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது இவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கு இன்னுமே. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, டாக்ஸுக்காக மட்டுமே வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் தான் இன்சூரன்ஸ் இருக்கிற, வேற எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஒரு பிஸ்னஸ் ஓனராக நம்ம இவங்க கிட்ட இருந்து 2 விஷயங்கள் கற்றுக்கலாம். ப்ராப்ளமை விற்காதீங்க, சொல்யூஷனை வித்துருங்க. இப்போ பாலிசி பஜார் அப்படிங்கிற அந்த ஹோல் பிசினஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷனை தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நாம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமாவோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருப்பாங்க, ஒரு பக்கத்து வீட்டு அங்கிள் ஒருத்தர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்திருப்பாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா. ஸோ அவங்க எதை சொல்றாங்களோ அதை தான் நம்ம எடுப்போம். பட் மல்டிபிளா நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஒரே இடத்துல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ சொல்யூஷன் உள்ளடங்கிய ஒரு சாஃப்ட்வேர் ஆர் ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஈஸியாக அக்செப்ட் ஆகுது. ஸோ எப்போவுமே உங்க ப்ராடக்டை விற்காதீங்க, உங்க ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதோ அந்த சொல்யூஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, மார்க்கெட்டிங்ல புதுமையை புகுத்துங்க. நான் வந்து இன்னுமே பேப்பர் ஆட்ஸ் தான் எடுப்பேன், ஒரு சின்ன போஸ்டர் போட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன் டிஜிட்டல் மீடியால. புதுமையா இருக்கிற விஷயங்களை நான் இதுக்கு இப்போ அக்செப்ட் பண்ணணும், ஏஐ நான் இதுக்கு பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம விட்டு விலக ஆரம்ப காலங்கள்ல அதுக்கான மவுஸை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கறத ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படியாவது மார்க்கெட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் உங்க மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸ் அதை எப்படியாவது கொண்டு வந்து அதை நம்ம காட்டலாமா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து உங்க மார்க்கெட்டிங் டீம் கூட உட்காந்து பாருங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் ப்ராப்பரா பண்ணிட்டு உங்க ஆடியன்ஸ் இதை ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செல்லிங் பிகம்ஸ் வெரி ஈஸி. இந்த 2 விஷயங்களும் நம்ம வந்து பாலிசி பஜார்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் a கேஸ் ஸ்டடி டுடே. வேற எந்த பிராண்ட் பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி டீடைல்டா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இதோட இன்சைட்ஸை வேற ஏதாவது அடிஷ்னலான ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுவோம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தப்பி சந்திக்கலாம்.